அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதம் வந்துவிட்டது. இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசையும் வரப்போகுது. இந்த அமாவாசை நாட்களில் நாம் எப்படி வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. சித்திரை மாதம் என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாக கருதப்படுது. சூரியனை அடிப்படையாக கொண்டு பஞ்சாங்கம் கணிக்கப்படுவதால் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேச ராசியில் துவங்கும். இந்த மாதத்தில் கோவில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்றவை அதிக அளவில் நடத்தப்படுவது வழக்கங்க. சித்திரை மாத வளர்பிறை திதியில் அனைத்து கிரகங்களும் தங்களின் ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதால் இது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் வரும் அமாவாசைக்கும் தனித்துவமான சிறப்பு இருக்கவே இருக்குதுங்க. அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான தர்மம் வழங்குவதால பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. மாதந்தோறும் வரும் அமாவாசையின் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வருடத்தில் வரும் 3 அமாவாசைகளை தவறவிடக்கூடாது என்று சொல்றாங்க. அது தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் ஐப்பசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை மிக முக்கியமானவை என்று சொல்றாங்க. அதே போல தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை மே 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. அன்றைய தினம் காலை 11:18 மணி துவங்கி மே 8ஆம் தேதி காலை 9:19 வரை அமாவாசை திதி உள்ளதுங்க. மே 8ஆம் தேதி காலை சூரிய உதய நேரத்தின் போது அமாவாசை திதி இருந்தாலும் காலை 9:19 மணியுடன் அமாவாசை நிறைவடைந்து விடுது. அமாவாசை முடிந்த பிறகு பகல் பொழுதுல முன்னோர்களுக்கு படையில் இட்டு படைக்கக்கூடாது என்பதால் மே 7ஆம் தேதியையே அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. மே 7ஆம் தேதியன்று தர்ப்பணம் கொடுப்பவங்க காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடி விட்டு காலை 11 மணிக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கலாங்க. சித்திரை மாதம் என்பது பல வகையிலையும் ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருப்பது போன்று அமாவாசை திதிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க. சித்திரை மாத அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் திருமணம், வேலை, தொழில் என வாழ்வில் ஏற்படும் எப்படிப்பட்ட தடையும் விலகிவிடும். வீட்டில் இருக்கும் வறுமை நிலை, நீண்ட நாள் நோய்கள் ஆகியவை நீங்கிவிடும். பொதுவாகவே அமாவாசை நாட்களில் தானங்கள் வழங்குவதால் நமக்கு இருக்கின்ற பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உணவு, உடை போன்றவற்றை தானமாக வழங்குவது சிறப்பானதாக கருதப்படுது. சித்திரை மாத அமாவாசையில் தானம் வழங்குவதால் அதன் பலனானது 2 மடங்காக பெருக போகுதுங்க. சூரிய பகவான் சரியாக கிழக்கு திசையில் உதிக்கும் மாதம் சித்திரை மாதம் என்பதால் சித்திரை அமாவாசையில் விரதம் இருந்து சூரியனுக்கு நீர் படைத்து வழிபட்டால் ஜாதகத்தில் சூரியனின் பலமும் அதிகரிக்கும். அதே போல சந்திரனின் பலமும் அதிகரிக்க வேண்டும், மனக்குழப்பங்கள் அகல வேண்டும் என்பவர்களும் சித்திரை அமாவாசையில் நவகிரக வழிபாடு செய்யலாங்க. சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுது. இந்த தினத்தில் ஆற்றங்கரை மற்றும் குளக்கரையில் அதிகாலை நேரத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தரக்கூடிய நாளாகவும் கருதப்படுது. சூழ்நிலை காரணமாக இன்று தர்ப்பணம் கொடுக்க இயலாதவங்க கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பலன் உண்டாகும் என ஆன்மீகமும் சொல்லுதுங்க. முன்னோர்களை வழிபடுவதால் பித்ரு மற்றும் குல சாபங்கள் நீங்க நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபட்டிருப்பவங்க சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் உடைத்து தொழில் வியாபாரங்களின் மீது ஏற்றப்பட்டுள்ள
திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் பூசணிக்காயை உடைக்க வேண்டும். இப்படி செய்தால் பிறந்திருக்கும் தமிழ் புத்தாண்டு யோகமாக மாறும் எனவும் கூறப்படுது. ஆன்மீக சிறப்பு மிக்க மாதத்தில் சித்திரை மாதம் மிகச்சிறந்த மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் வரும் அமாவாசை தினம் விரதம் இருந்து வழிபட்டால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தடையில்லாமல் நிறைவேறும் எனவும் கூறப்படுதுங்க. திருமணம் ஆகாமல் நல்ல வரங்களை தேடி காத்திருக்கும் இளைஞர்களுக்கு விரைவில் திருமணமும் நடைபெறும். வேலை கிடைக்காமல் இருப்பவங்க, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பாடுபவங்க என அனைவருக்கும் இந்த நாளில் வழிபட்டால் நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகமாக இருக்குது. இந்த சித்திரை மாதத்தில் அனைத்து நாட்களுமே சிறந்த நாட்கள் தான் என ஆன்மீகமும் கூறுதுங்க. இந்த அமாவாசை தினம் இப்போது மட்டுமல்லாமல் அனைத்து கடவுள்களுக்கும் பிடித்த விஷயமான தானம் செய்வதை தவிர்க்காமல் பின்பற்ற வேண்டும் என கூறப்படுது. பாவங்கள் நீங்க வேண்டுமென்றால் தானங்கள் செய்ய வேண்டும் என ஆன்மீகமும் சொல்லுதுங்க. தனது சக்தியை மீறி தானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. தங்களால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். உயிரினங்களின் இன்றியமையாத விஷயமான உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றை தானமாக கொடுப்பவர்களுக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் என ஆன்மீகமும் சொல்லுது. இந்த முக்கிய சித்திரை அமாவாசை திருநாளில் விரதம் இருந்து வழிபடக்கூடியவங்க மற்றவர்களுக்கு தானம் செய்து தங்களது பலன்களை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். சித்திரை மாத அமாவாசை தினத்தில் நாம் முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம் கொடுப்பதால் வீட்டில் அனைத்து நன்மைகளும் உண்டாகும். பொதுவாக அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் முன்னோர்களை நினைத்து 4 பேருக்கு உணவு கொடுப்பதும் நல்லது. மேலும் சித்திரை மாதம் என்பது திருவிழாக்கள் நிறைந்த நாள் மட்டுமல்லாமல் சித்ரா பௌர்ணமியும் மிக விசேஷமானது. அது ஒரு புறம் இருந்தாலும் சித்திரை அமாவாசையும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குதுங்க. பொதுவாக அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதிலும் முன்னோர்களை நினைத்து 4 பேருக்கு உணவு கொடுப்பதும் மிக மிக சிறப்பாக கருதப்படுது. சித்திரை மாத அமாவாசை தினத்தில் பித்ரு கடமை செய்வது மிகுந்த நல்ல பலனை தருங்க. மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக ஆச்சரியாக்கள் விவரிக்கிறாங்க. பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை மற்றும் தமிழ் மாத பிறப்பு தினத்தில் தர்ப்பணம் நாம் கொடுக்க வேண்டுங்க. தமிழ் வருடத்தின் முதல் மாதான சித்திரை அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களின் புகைப்படத்துக்கு மாலை அணிவித்து படையில் வைத்து தர்ப்பணம் கொடுத்து 4 பேருக்கு தானம் உணவு கொடுப்பதால் எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும். இதனால் உங்கள் பரம்பரைக்கே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதோடு வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள், அதிர்ஷ்டங்கள் நீங்கி நன்மையும் சந்தோஷமும் பெற முடியுங்க. சித்திரை மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் பிரம்ம முகூர்த்த நேரம் எனப்படும் அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவங்க அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். இந்த தினத்தில் விரதம் மேற்கொண்டு முன்னோர்களை வழிபடுவதால் பித்ரு சாபம், குல சாபம் போன்றவை நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் நன்மை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுவங்க தமிழ் வருடத்தின் தொடக்க மாதமான சித்திரை அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டுங்க. இப்படி செய்வதால் பிறந்திருக்கும் புத்தாண்டு உங்களுக்கு யோகமான காலமாக அமையும். சித்திரை மாதம் ஒரு ஆன்மீக சிறப்பு மிக்க மாதமாகவும் கருதப்படுது. இந்த சித்திரை மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து மேற்கொண்டவற்றை செய்வதால் எடுக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். திருமணம் ஆகாமல் தாமதமாக ஆனவர்களுக்கு நல்ல வரணும் அமைந்து திருமணம் விரைவில் நடக்கும். படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்காமல் அவதிப்படுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வண்ணம் வேலை விரைவில் கிடைக்குங்க. வீட்டில் இருக்கும் தரித்திர நிலை நீங்கி பொன் பொருள் போன்றவற்றின் சேர்க்கையும் அதிகரித்து காணப்படும். நீண்ட நாள் நோய்கள் நீங்க பெற்று உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இந்த அமாவாசை நாட்களில் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலில் போட்டிகளை சந்திக்கின்ற வகையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது அல்லது ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு செயல்பாட்டில் புதிய நடைமுறைகளை அமல்படுத்துவது முதலான செயல்களில் ஈடுபடலாங்க. மாறாக புதிய வீட்டில் பால் காய்ச்சுதல், கிரகப்பிரவேசம், திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், முற்றிலும் புதிய வியாபாரம் தொடங்குதல், முதல்ல குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தல் போன்றவற்றை நாம் செய்யக்கூடாதுங்க.
இதுவரைக்கும் சித்திரை மாத அமாவாசை பற்றிய சிறப்புகள் குறித்தும் அந்த அமாவாசை நாட்களில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடைங்க. மறக்காமல் அமாவாசை தினங்களில் நான் சொன்ன அனைத்தையும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையானது மேன்மேலும் சிறக்குங்க. நன்றி நண்பர்களே.